பார்க்கணும்னு எதிர்பார்க்கிற எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு விரக்தி தான் வரும். அந்த விரக்தியில தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்ம யாருக்கும் லஞ்சம் கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு வேலை நடக்கணும். நம்மளுக்கு மரியாதையும் வேணும். பிரியாரிட்டியில நடக்கணும். இதுதான் நமக்கும் இந்த அரசாங்கம், இந்த சிவில் என்வாயர்மெண்ட்டுக்கும் சண்டை. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து, ஒற்றுமையா ஓ ஒரு விஷயத்த கையில எடுத்து, எக்ஸ் சர்வீஸ்மேன் நம்ம மரியாதை குடுக்கணும்னு நெனைக்கிற அளவுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட எய்மு. அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 10 கோரிக்கைகள்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கலி வந்து தேவை, அடிப்படை தேவை. வீட்டு வசதி, வீட்டு வரி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி. அடுத்தது குழந்தைகளோட கல்விக்கு மெடிக்கல் சீட்டு இன்னைக்கு 12,000 சீட் இருக்குது. நமக்கு ஒரு 10 சீட்டு தான் இருக்கு. 1% போட்டாலே 120 சீட். அதுவும் கூட வேண்டாம். 50 சீட் குடு. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு 40 குழந்தைகள் எக்ஸ் சர்வீஸ்மேனோட குழந்தைகள் மெடிக்கல் வாங்கிட்டு போய் அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறட்டும். இந்த மாரி விஷயங்கள் தான் நான் ஒரு 10 கோரிக்கை வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு 10 கோரிக்கையில வந்து இதுவரைக்கும் 7 கோரிக்கைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் YouTubeல போட்டு. அந்த 1ஆம் தேதி அன்னைக்கு